நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்கு உட்பட்ட 35வது வார்டு பகுதியான மஞ்சனக்குறை பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இப்பகுதிக்கு செல்லும் சாலையை தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு விரிவாக்கப் பணிகள் துவங்கி நடைபெற்று வருகிறது. சாலை விரிவாக்கப் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் அவசரகால தேவைகளுக்காக மருத்துவமனைகளுக்கு செல்லவும் அத்தியாவசிய பொருட்களை வாங்க சுமார் 4 முதல் 5 கிலோமீட்டர் தூரம் வரை சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். மேலும் ஓரிரு நாட்கள் மட்டும் பணிகள் நடைபெறுவதாகவும் மீதமுள்ள நாட்களில் கற்களை கொண்டு சாலையை மூடிவிட்டு பணிகளை மேற்கொள்வதில்லை எனவும் இதனால் பேருந்துகள் இப்பகுதிக்கு இயங்குவதில்லை எனவும் இப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். மேலும் சாலை விரிவாக்க பணிகளுக்காக சாலை ஓரங்களில் தோண்டப்பட்டுள்ள குழிகளால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதோடு சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் மழை நீர் குளம் போல் சூழ்ந்து காணப்படுகிறது. இதனால் வாகன ஓட்டுநர்கள் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். எனவே உடனடியாக சாலை விரிவாக்க பணிகளை நெடுஞ்சாலைத்துறையினர் விரைந்து முடிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நம்ம 35வது வார்டு கிராமத்துல மஞ்சனக்குறையில ரோடு சீக்கிரமா முடிச்சு கொடுக்கறதுக்கு மட்டும் நீங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். அது கலெக்டர் மூலியமா பண்ணாலும் சரி, தாசில்தார் மூலியமா பண்ணாலும் சரி, இல்ல ஹைவே மூலியமா பண்ணாலும் சரி. ஸ்கூல் குழந்தைங்க போகணும், நம்மளுக்கு ஆம்புலன்ஸ் போகணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஊருக்குள்ள ஒரு ஆம்புலன்ஸ் ரொம்ப நின்றுட்டு ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா நாங்க எந்த ஆம்புலன்ஸும் எடுத்துட்டு போக முடியாது. மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு மறுபடியும் இந்த ரேஷன் பொருள்களை போய் நம்ம தூக்கிட்டு வரதுக்கு அந்த பொருள் உள்ள சேர்றதுக்கு ரொம்ப தாமதமாகும். கேஸ் சிலிண்டர் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஜல்லிக்குடிக்கு அன்பண்ணா கல்லூரில போகாது, டிசைன் டவுன் வழியா தான் போகும். அது இன்னைக்குதான் ஊருக்குள்ளே வந்திருக்குது அந்த கேஸ் அதனால இல்லைன்னா 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் அவங்க தூக்கிட்டு போறது போகுது. காலையில 8:30 மணில 5 மணி மட்டுமே ஸ்கூல் குழந்தைங்க வெளியே போக முடியும். அதனால அந்த பஸ் போக்குவரத்துல கொஞ்சம் சீக்கிரமா விட்டாங்கன்னா நல்லா இருக்கும். கவர்மெண்ட் பஸ் நம்ம கேட்டு இருந்தோம், அதை பத்தி அவங்க கணக்கிலே போட்டாங்க. லாஸ்ட் இயர்ல இன்னுமே தகவல் சொல்லு எல்லா கிராமத்துக்கும் பஸ் போயிட்டு இருக்குது. நம்ம கிராமத்து கவர்மெண்ட் பஸ்ஸே வரலையும். அது என்னன்னு தெரிய மாட்டேங்குது. நம்மளுக்கு என்ன மனப்பூர்வமா கவர்மெண்ட் என்ன நினைச்சிட்டு இருக்குன்னு தெரியுது. அந்த மக்களுக்கு காலையில சாயங்காலம் அந்த கவர்மெண்ட் பஸ் ஒரே ட்ரிப்பு தான் அதுவும் மஞ்சள் போராடு இப்ப வரதே இல்லைங்க. அதுவும் சுத்தமா நின்றுச்சு இந்த ரோட்டு வேணுனால. இந்த ரோடுனால தானே இவ்வளவு பெரிய பிரச்சனை. ரோட கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சு கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.